மாதிரி போட்டால் அது கை. இப்போ வரைஞ்ச இந்த மங்கிக்கு கலர் எப்படி கொடுக்கறதுன்னு பார்ப்போம். கலர் மங்கியோட முகத்துக்கும் அதோட வயிற்றுக்கும் லைட் கலர் கொடுக்கணும். அதோட வெளிப்பாகத்துக்கு டார்க் கலர் கொடுக்கணும். அப்போ ப்ரௌன் கலர் கொடுக்குறோம். இது என்ன கலர்? ப்ரௌன் கலர். இந்த ப்ரௌன் கலரை முகத்துக்கு கொடுக்கும்போது எது கொடுத்தாலும் இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். எல்லாத்தோட ஓரத்துலேருந்து பென்சில் எங்கே பிடிக்கணும்? இந்த பாதியோட இடத்துல பிடிக்கணும். அப்போ தான் லைட்டாக விழுகும். ரொம்ப பக்கத்தில் பிடிச்சோன்னா கோடு எல்லாம் டார்க்காக விழுகும். அப்புறம் இதோட உடம்புக்கு கொடுக்கணும். குறுக்க போகக்கூடாது. அந்த கோட்டோட ஓரத்துலேருந்து சென்டருக்கு கொண்டு வரணும். இந்த கோட்டோட ஓரத்துலேருந்து சென்டருக்கு கொண்டு வரணும். அது கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த கோட்டிலேருந்து இந்த பக்கம் சென்டருக்கு கொண்டு போகணும். இந்த கோட்டிலேருந்து இங்கே இப்படி கொண்டு வரணும். அப்புறம் கால். அப்புறம் கைக்கு இப்படி நீள வாக்கில் கொடுக்கணும். குறுக்க கொடுக்கக்கூடாது. அப்புறம் இந்த கை. அப்புறம் இந்த பேலன்ஸு நமக்கு அங்கங்கே இருக்க கேப்புக்கு லைட்டாக இப்படி ஒரு சின்ன டச் கொடுத்து அது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணணும். அப்புறம் இந்த முகத்தோட கம்ப்ளீஷனுக்கு இந்த கோடோடு ஒட்டி அப்படியே லைட்டாக ஒரு வட்டம். அதே போல் வயிற்றுக்கும்
முதல் தடவையிலேயே எல்லாத்துலேயும் ஃபுல்லாக டார்க்காக அடிக்கக்கூடாது. முதல்ல இது போல் லைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா செகண்ட் கோட்டிங் கொடுக்கணும். கோட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது. நம்ம வரைஞ்சிருக்கிற அவுட்டர் லைன் இருக்குல்ல, வெளியில் இருக்க கோட்டை தாண்டி வெளியில் போகக்கூடாது. அதனால் பென்சிலை லைட்டாக மெதுவாக பிடிச்சி லைட்டாக மெதுவாக பொறுமையாக அதுக்கு முழுசாக கொடுக்கணும். இங்கேயும் அது போல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த வரைஞ்சிருக்க அவுட்டர் லைனுக்கு டார்க்காக வரைஞ்சி விடணும். அப்போ நம்ம குரங்கு ரெடி ஆயிடுச்சு.